The World Unfiltered. கத்தாரின் ராஸ் லஃபான் எரிசக்தி மையம் மற்றும் ஈரானுடைய தெற்கு பார்ஸ் எரிவாயு வயல் மீது நடத்தப்பட்ட பரஸ்பர தாக்குதல்கள் உலக பொருளாதாரத்தை டூம்ஸ்டே எரிவாயு நெருக்கடியை நோக்கி தள்ளி இருக்கின்றன. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற பெயர்ல அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன. ஆபரேஷன் மேட்மேன் என்ற பெயர்ல ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. இடைவிடாமல் நடைபெற்று வரக்கூடிய இந்த போரின் ஒரு பகுதியாக இஸ்ரேல் ராணுவம் ஈரானுடைய சவுத் பாஸ் எண்ணெய் வயல் மீது நேற்று முன்தினம் தாக்குதல் நடத்தியது. கத்தாரின் நார்த்ஃபீல்ட் உடன் பகிர்ந்து கொள்ளப்படக்கூடிய ஈரானுடைய சவுத் பாஸ் உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வயல். ஈரானுடைய மொத்த எரிவாயு இருப்புல சுமார் 40% இந்த வயல்ல மட்டுமே இருக்கிறது. ஈரானுடைய உள்நாட்டு எரிவாயு நுகர்வுல 70% சவுத் பாஸ் தான் நிறைவேற்றி வருகிறது. நாட்டின் மின் உற்பத்தி நிலையங்கள், வீடுகள், அது மட்டும் இல்லாம தொழிற்சாலைகளுக்கு தேவையான எரிசக்திக்கு சவுத் பாஸ் தான் முதன்மை ஆதாரம். இதனால ஆத்திரமடைந்த ஈரான் கத்தாருடைய நார்த்ஃபீல்ட் மீது ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தியது. தாக்குதலின் காரணமாக கத்தாருடைய 14 LNG உற்பத்தி பிரிவுகள்ல 2 பிரிவுகளும் ஒரு எரிவாயு திரவ ஆலை பிரிவும் கடுமையாக சேதமடைந்திருக்கின்றன. இதனால கத்தாருடைய ஒட்டுமொத்த LNG ஏற்றுமதி திறன்ல 17% வரை பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்திய ரூபாய் மதிப்புல சேதத்தினுடைய அளவு சுமார் 2,43,000 கோடி. இந்த மாபெரும் சேதங்களை சரி செய்து நார்த்ஃபீல்டை மீண்டும் முழு உற்பத்திக்கு கொண்டு வர 3 முதல் 5 ஆண்டுகள் வரை ஆகலாம் அப்படின்னு மதிப்பிடப்படுது. இது தொடர்பாக கத்தார் எனர்ஜி நிறுவனத்தினுடைய தலைமைச் செயல் அதிகாரி சாத் அல் கபி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை உலக எரிசக்தி சந்தையில பெரும் பீதியை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். நார்த்ஃபீல்டினுடைய சுத்திகரிப்பு ஆலையா இருக்கக்கூடிய ராஸ் லஃபான் வளாகத்துல 2 பிரம்மாண்ட LNG உற்பத்தி பிரிவுகள் ஏவுகணை தாக்குதலால பலத்த சேதமடைந்திருப்பதா அல் கபி குறிப்பிட்டிருக்கிறார். சர்வதேச வாடிக்கையாளர்களுக்கு எரிவாயு வழங்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறதுனால அதிகாரப்பூர்வமாக ஃபோர்ஸ் மஜீரோ அறிவித்திருக்கிறாங்க. மிகவும் அதிர்ச்சியூட்டும் தகவலா இந்த சேதங்களை சரி செய்ய 3 முதல் 5 ஆண்டுகள் வரை ஆகும் அப்படிங்கிறதா அல் கஃபியினுடைய அந்த கருத்து. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மாற்று பாதைகள் இல்லாம உலகம் ஒரு எனர்ஜி டார்க் ஏஜ் நோக்கி செல்வதாக அவர் கவலை தெரிவிச்சிருக்கிறார். சாத் அல் கஃபியினுடைய இந்த அறிக்கை இந்தியாவுக்கு பெரும் கவலையை அளித்திருக்கிறது. ஏன்னா இந்தியாவுடைய LNG இருக்குமதில பெரும் பகுதியை கத்தாருடைய நீண்டகால ஒப்பந்தங்கள் மூலமாவே நாம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். விநியோகம் தடைபடுறதுனால இந்தியா இனி வெளிச்சந்தையில மிக அதிக விலை கொடுத்து எரிவாயு வாங்க வேண்டியிருக்கும். இது நாட்டோட பணவீக்கத்தை கடுமையா உயர்த்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. கத்தாருடைய எரிவாயு ஏற்றுமதி திறன்ல 17% ஒரே இரவில் முடங்கிவிட்டது. இது உலகளாவிய LNG சந்தையில இதுவரை கண்டிராத மிகப்பெரிய விநியோக அதிர்ச்சினே சொல்லலாம். உலகின் 20% எரிசக்தி செல்லக்கூடிய பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி போர் பதற்றத்தினால மூடப்பட்டிருக்கிறதுனால எஞ்சி இருக்கக்கூடிய எரிவாயு கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது உலக எரிசக்தி அமைப்பினுடைய பிளம்பிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அடிப்படை கட்டமைப்பையே உடைத்திருக்குன்னு சொல்லலாம். ஐரோப்பிய நாடுகள்ல எரிவாயு விலை 35% வரைக்கும் உயர்ந்திருக்கு. கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $120 நெருங்கக்கூடிய ஒரு சூழல். எரிபொருள் விலை உயர்வால கப்பல் போக்குவரத்து செலவுகள், அது மட்டும் இல்லாம தொழிற்சாலை உற்பத்தி செலவுகள் அதிகரித்திருக்கின்றன. இது உலகெங்கும் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களுடைய விலையை உயர்த்தி பொருளாதார வளர்ச்சியை குறைக்கக்கூடிய ஸ்டாக்ஃப்ளேஷன் அபாயத்தை உருவாக்கி இருக்கு. இன்ஃப்ளேஷன் மாதிரி ஸ்டாக்ஃப்ளேஷன். இயற்கை எரிவாயுவே உரங்கள் தயாரிப்பதற்கான முக்கியமான மூலப்பொருள். கத்தார் மற்றும் ஈரானுடைய உற்பத்தி பாதிப்பால உலகளாவிய உர உற்பத்தி முடங்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இது அடுத்த சில ஆண்டுகள்ல உலகளாவிய உணவு பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும். தென்கொரியா போன்ற நாடுகளுடைய சிப்ஸ், செமிகண்டக்டர்ஸ் இருக்கு இல்லையா, தயாரிப்புக்கு தேவையான ஹீலியம் வாயுல 14% கத்தார்ல இருந்தா கிடைக்குது. இந்த விநியோகம் தடைப்பட்டிருக்கிறதுனால உலகளாவிய மின்னணு சாதனங்களுடைய உற்பத்தியும் பாதிக்கப்படும். மற்ற விபத்துகளை போல இல்லாம ஏவுகணை தாக்குதலால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்களை சரி செய்யணும்னா 5 ஆண்டுகள் வரைக்கும் ஆகும் அப்படின்னு கத்தார் எனர்ஜி குறிப்பிட்டிருக்கிறாங்க.
அதாவது இந்த எரிவாயு தட்டுப்பாடு தற்காலிகமானது அல்ல, இது பல ஆண்டுகளுக்கு தொடரப்போகக்கூடிய நீண்டகால நெருக்கடி. இந்த சூழல நிபுணர்கள் ஏன் டூம்ஸ்டே சினாரியோன்னு சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நம்ம டூம்ஸ்டே அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட துறையில அல்லது உலகளாவிய அமைப்புல ஏற்படக்கூடிய மிக மோசமான அழிவுகால சூழலை குறிக்கக்கூடிய ஒரு சொல். தற்போதைய கத்தார் எரிவாயு நெருக்கடியை பொறுத்த வரைக்கும் இதனை ஏன் ஒரு டூம்ஸ்டே சூழலா நிபுணர்கள் கருதுறாங்கன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். சாதாரணமா ஒரு போர் அல்லது வேலை நிறுத்தம் நடந்துச்சுன்னா அது முடிஞ்ச உடனே விநியோகம் சீராகிடும். ஆனா கத்தாருடைய ராஸ் லஃபான், அதே போல ஈரானுடைய சவுத் பார்ஸ், இந்த 2 இடங்களில் இருக்கக்கூடிய உற்பத்தி இயந்திரங்களே ஏவுகணை தாக்குதல்களால சிதைக்கப்பட்டிருக்கின்றன. சாத் அல்கபி கூறியது போல இதை சரி செய்யணும் அப்படின்னா 3-5 ஆண்டுகள் ஆகும். இவ்வளவு நீண்ட காலத்திற்கு உலக சந்தையில் 17% எரிவாயு இல்லாம போவது பொருளாதார ரீதியா ஒரு மரண அடி அப்படின்னு சொல்லலாம். இது வெறும் எரிவாயு தட்டுப்பாடு மட்டும் இல்ல, உணவு முடக்கம், மின்சார முடக்கம், தொழில்நுட்ப முடக்கம் அப்படின்னு பல துறைகளில் பாதிப்பை ஏற்படுத்தும். கத்தார் அதிகாரப்பூர்வமா ஃபோர்ஸ் மஜூர் நிலையை அறிவித்திருக்கிறது. இதை பத்தி ஏற்கனவே நம்ம ஒரு காணொலி வெளியிட்டிருக்கோம். இதனுடைய அர்த்தம் அவர்கள் இனி ஒப்பந்தத்தைப்படி குறைந்த விலையில யாருக்கும் எரிவாயு தர வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்திற்கு ஒரு வீட்டில் மின்சாரம் போயிடுச்சு அப்படின்னா ஜெனரேட்டர் பயன்படுத்தலாம். ஆனா உலக அளவில் கத்தாருடைய 17% இழப்பை ஈடுகட்டக்கூடிய அளவில் வேறு எந்த நாட்டிலும் ஸ்பேர் கெப்பாசிட்டி இல்லை. அமெரிக்கா அல்லது ஆஸ்திரேலியாவால் கூட உடனடியா இந்த இடைவெளியை நிரப்ப முடியாது. இதனால டூம்ஸ்டே சினாரியோ உலகம் இருளில் மூழ்கி, தொழிற்சாலைகள் முடங்கி, உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயத்தை குறிக்கிறது. அது மட்டும் இல்லாம 1973 எண்ணெய் நெருக்கடியோட தற்போதைய எரிவாயு நெருக்கடியை நிபுணர்கள் ஒப்பிட்டு பார்க்கிறாங்க. 1973ஆம் ஆண்டுல அப்போது உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்தில் 7% மட்டும்தான் பாதிக்கப்பட்டுச்சு. அதுவே உலகத்தை பெரிய பொருளாதார மந்த நிலைக்கு தள்ளியது. தற்போது கத்தாரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு, ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கம் ஒரே நேரத்தில் எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தை பாதிச்சிருக்கு. 1973ஆம் ஆண்டில் நிகழ்ந்த அரபு எண்ணெய் தடை, அரப் ஆயில் எம்பார்கோ அப்படிங்கிறது உலக வரலாற்றில் எரிசக்தி அரசியலை மாற்றி அமைத்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. 1973 அக்டோபர்ல ஈஜிப்திலையும் சிரியா தலைமையிலான அரபு நாடுகள் இஸ்ரேல் மீது திடீர் தாக்குதல் நடத்தின. யோம் கிப்பூர் அப்படிங்கிற அழைக்கப்பட்ட இந்த போர்ல அமெரிக்கா மற்றும் சில மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டன. இஸ்ரேலுக்கு ஆதரவளிக்கக்கூடிய நாடுகளை தண்டிக்கும் விதமா அரபு எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளுடைய கூட்டமைப்பு என்ன பண்ணாங்கன்னா ஒரு அதிரடியான முடிவு எடுக்கிறாங்க. அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஜப்பான் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு எண்ணெய் ஏற்றுமதி இல்லை அப்படிங்கிறது அந்த முடிவு. இது கடந்த காலத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. இந்த தடையால உலக பொருளாதாரம் நிலை குலைஞ்சிச்சு. ஒரு பேரல் கச்சா எண்ணெயுடைய விலை ஒரே ஆண்டுல 400% அதிகரிச்சது. அந்த டைம்ல எரிபொருள் விலை உயர்வுனால மற்ற அனைத்து பொருட்களுடைய விலையும் உயர்ந்தது. இந்த 1973 நெருக்கடி தான் உலக நாடுகளை சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு தூண்டியதுன்னே சொல்லலாம். அமெரிக்கா உள்ளிட்ட முக்கியமான நாடுகள் எண்ணெய் அல்லாத பிற எரிசக்தி ஆதாரங்களான அணுசக்தி, இயற்கை எரிவாயு, சூரிய ஒளி அப்படின்னு தங்களோட கவனத்தை செலுத்த தொடங்கினாங்க. அவசர காலத்திற்காக எண்ணெயை சேமிச்சு வைக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் முறையை அப்பதான் உருவாக்குறாங்க. வாகன உற்பத்தி நிறுவனங்கள் அதிக மைலேஜ் தரக்கூடிய சிறிய ரக கார்களை தயாரிக்க தொடங்குறாங்க. இதெல்லாம் ஆல்டர்னேட் மெத்தட்ஸ். ஆனா 1973 பிரச்சனை என்பது அரசியல் ரீதியிலான ஏற்றுமதி தடை மட்டும்தான். அதாவது அரபு நாடுகள் நினைச்சிருந்தா உடனே தடையை நீக்கி விநியோகத்தை சீராக்கி இருக்க முடியும். ஆனா இப்ப இருக்கக்கூடியது கத்தாரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது கட்டமைப்பு சிதைவு. ஏவுகணை தாக்குதலால இயந்திரங்களே அழிந்து விட்டதனால போர் நின்னாலும் அடுத்த 3-5 ஆண்டுகளுக்கு அந்த எரிவாயு மீண்டும் கிடைக்காது. இதுதான் 1973ஆம் ஆண்டை விட இன்றைய சூழலை அதிக ஆபத்தானதாக மாற்றக்கூடியதா மாறி இருக்கு. இன்னொரு பக்கம் உலகளாவிய எரிசக்தி சந்தையில ஆதிக்கம் செலுத்துவதற்காக அமெரிக்காவும் கத்தாரும் சில பிரம்மாண்டமான திட்டங்களை செயல்படுத்தி வந்தன. தற்போது தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய நார்த் ஃபீல்ட கத்தார் விரிவாக்கம் செய்யறதுக்கு திட்டமிட்டு இருந்துச்சு. அதனுடைய உற்பத்தியை ஆண்டுக்கு 77 மில்லியன் டன் அப்படிங்கிற அளவுல இருந்து 126 மில்லியன் டன் ஆக உயர்த்தக்கூடிய இலக்கோட 6 பிரம்மாண்டமான LNG ட்ரெயின்ஸ் அமைக்கக்கூடிய பணியும் நடந்து வந்துச்சு. யுக்ரைன் போரால ரஷ்யாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு செல்லக்கூடிய எரிவாயு துண்டிக்கப்பட்ட நிலையில அந்த இடத்தை முழுமையாக பிடிக்கிறதா கத்தாரோட குறிக்கோளாக இருந்தது. அதுதான் திட்டமாக இருந்தது. கத்தாரோட இணைந்து ஐரோப்பாவின் எரிசக்தி தேவையில 70%க்கும் அதிகமானவற்றை தாங்களே வழங்க அமெரிக்காவும் திட்டம் தீட்டிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம அமெரிக்காவும் கத்தாரும் இந்தியாவோட மிக முக்கியமான ஒப்பந்தங்களை போட்டிருந்தன. 2024 கையெழுத்தான கத்தார் பெட்ரோநெட் ஒப்பந்தப்படி 2048 வரைக்கும்
7.5 மில்லியன் டன் எரிவாயுவை இந்தியாவுக்கு வழங்கறதுக்கு கத்தார் ஒத்துக்கொண்டிருந்தது. அமெரிக்காவிலிருந்து எரிவாயு விலையில எரிவாயுவை பெறுவதற்கான புதிய ஸ்பாட் சந்தை ஒப்பந்தங்களை இந்தியா மேற்கொண்டிருந்தது. அமெரிக்கா மற்றும் கத்தாருடைய இந்த புதிய திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வரும்போது உலகில் எரிவாயு உபரி சப்ளை கிளட் ஏற்படும், அதனால விலை குறையும் அப்படின்னு நிபுணர்கள் கருதினார்கள். அந்த உபரி எரிவாயு வர்றதுக்கு முன்னாடியே கத்தாருடைய 17% உற்பத்தி அழிக்கப்பட்டு விட்டது. இது சந்தையை பயஸ் மார்க்கெட்ல இருந்து செல்லர்ஸ் மார்க்கெட்டாக மாற்றி விட்டது அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 2022 யுக்ரைன் போரின் போது எரிவாயு விலை உயர்ந்தாலும் இந்தியாவுக்கு கத்தாரில் இருந்து ஒப்பந்தப்படி எரிவாயு கிடைத்தபடியே இருந்தது. இப்ப கத்தார் ஃபோர்ஸ் மஜூர் அறிவித்திருக்கிறதுனால ஒப்பந்தப்படி வழங்க வேண்டிய எரிவாயுவை தர முடியாது. இதனால ஒரு கப்பல் எரிவாயுவுக்கு இந்தியா சுமார் 660 கோடி ரூபாய் வரைக்கும் செலவிட வேண்டியிருக்கு. இது வழக்கமான விலையை விட 2 மடங்கு அதிகம். 1973 எண்ணெய் நெருக்கடி உலகத்திற்கு சேமிப்பு கிடங்குகளை உருவாக்குறதுக்கு கற்றுக் கொடுத்துச்சு. ஆனா 2026 இந்த டூம்ஸ்டே சினாரியோ வெறும் சேமிப்பு மட்டும் போதாது, உற்பத்தி பன்முகத்தன்மையை எவ்வளவு அவசியம் அப்படிங்கறத உணர்த்தி இருக்கு. ஒரே ஒரு பிராந்தியத்தையோ அல்லது ஒரு சில நாடுகளையோ எரிசக்திக்கு நம்பி இருப்பது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்தையும் இருளில் தள்ளக்கூடும் அப்படிங்கறத இந்த போர் தெளிவுபடுத்தி இருக்கிறது. ஒரே வாரத்தில் இந்த போரை நிறைவுக்கு கொண்டு வந்து விடுவோம் அப்படின்னு ட்ரம்ப் நம்பினார், இஸ்ரேலும் நம்பியது. ஆனால் இன்றைக்கு 4 வாரங்களை கடந்தும் 4வது வாரத்திலும் போர் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அரபு நாடுகளும் போருக்கு தயாராக வேண்டிய இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஈரான் விட்டுக் கொடுப்பதாக இல்லை, தொடர்ச்சியாக போரிடுவோம் அப்படின்றாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் சர்வைவலே அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தான். ஆனால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானை அடிபணிய வைக்க வேண்டும் அப்படிங்கிற அடுத்தடுத்த கட்ட தாக்குதல்கள் தொடரும் போது இந்த தாக்குதலுடைய விளைவு மத்திய கிழக்கு நாடுகளில் மட்டும் இல்ல, மிடில் ஈஸ்ட்ல மட்டும் இல்ல, அதனுடைய தாக்கம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எளிய மக்களை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கிறது. எந்த ஒரு போரினுடைய பாதிப்பும் நேரடியாக தாக்கத்தை உண்டாக்கக்கூடியதுங்கிறது எளிய மக்களை தான், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் பாதிக்கும். இன்றைக்கு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்பறை வரை பாதிப்பை உண்டாக்கக்கூடியதாக இந்த போர் மாறி இருக்கிறது. எனவே இந்த போர் சூழல் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறதா உலக நாடுகளுடைய விருப்பமாக இருக்கிறது, இந்தியாவினுடைய விருப்பமாக இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.